இந்த ஒரு குற்றச்சாட்டும் இந்த ஒரு வழக்கும் எப்படி நடக்குதுன்னு நாங்க பாக்குறோம் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி திராவிடர் கழகம் மிக விஷயமா இதை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு சீனியர் கவுன்சிலா இருக்கக்கூடிய வாஞ்சிநாதன் போன்றவர்கள் இதை ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணாரா, இல்ல உண்மையாகவே அந்த தீர்ப்புல அவருக்கு சந்தேகம் இருந்தா வேற பெஞ்சுக்கு மாற்ற வேண்டியது தானே. சுவாமிநாதன் அவர்களும் வாஞ்சிநாதன் அவர்களும் அந்த வழக்கில இருந்தா வர்றாங்க. அப்புறம் வேறொரு வழக்குல வரும்போது இவரை கூப்பிட்டு அவர் கேட்கிறாரு. அதுவும் சாமிநாதன் நீதிபதி என்ன கேட்கிறாருன்னு ஒரு கேஷுவலா கேட்கிற மாதிரி கேட்கிறாரு. ஏங்க நீங்க என் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்களே, அந்த ஸ்டாண்ட்ல இன்னும் நிக்கிறீங்களா அந்த மாதிரி. அது கேட்டதே தவறுங்கிறாங்க. அப்ப அந்த ப்ரூஃப் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய திரு வாஞ்சிநாதன் அவர்களுடைய பொறுப்பு. ஏன்னா குற்றம் சாட்டவர்கள் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் மேல குற்றம் சாட்டியிருக்கீங்க, அவர் நீதிபதி சொல்றாரு என் மேல என்ன குற்றம் சொல்றீங்களோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் அந்த குற்றம் அதுல ப்ரூஃப் வேணுங்கிறார். ஊடகங்கள் வாயிலாக தான் இந்த விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. அப்ப இதை எதிர்கட்சிகள் ஈஸியா எடுத்துக்கிட்டு ஸ்டெர்லைட் விவகாரத்தையும் கனிமொழி விவகாரத்தையும் ராசா விவகாரத்தையும் எடுத்து பேசுறதுக்கு உண்டான ஒரு அடிக்கோல் வாஞ்சிநாதன் கொடுத்திருக்கான்னு சொல்லி நம்ம குற்றம் சாட்டலாம் இல்லையா. ஆர்.எஸ். பாரதி அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாது. வயதின் மூப்பு அவருக்கு அதிகமாயிருச்சு. ஏதாவது ஒண்ணு பேசணுமே, அதாவது நானும் கட்சியில இருக்கேன்னு காட்டுறதுக்காக 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி எதையாவது கிளப்பி விட்டுட்டு போயிட்டு முதலமைச்சருக்கே தலைவலியா போயிட்டு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் பாபு பரமேஸ்வரன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். நீதிமன்றம் இன்னைக்கு சிறப்பாக செயல்படுகிறதா, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி மக்கள் கிட்ட இருக்கு. ஆனா இன்னைக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வாஞ்சிநாதன் மேல ஒரு அவமதிப்பு வழக்கு தொடுத்திருக்காங்க. இதுதான் இன்னைக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இது வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அவர்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது நீதித்துறையில? இல்ல, மக்களுடைய கடைசி ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது நீதிமன்றம். நிச்சயமாக. அப்போ அந்த பொதுமக்களுடைய நம்பிக்கையை குலைக்கும் விதமாக இந்த செய்திகள் உலா கொண்டிருக்கிறத நாங்கள்லாம் பார்க்குறோம். வழக்கறிஞர் ஒரு நீதிபதியோடைய தீர்ப்பை கூட விமர்சிக்கலாம். அதை திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதி அவர்களும் மறுக்கலை. அவரை கூப்பிட்டே அதை சொல்லியிருக்காரு. என்னுடைய தீர்ப்பை நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் செய்யுங்க, என்னுடைய தீர்ப்பு மேலே என்ன குறைகள் இருந்தாலும் அதை நீங்கள் நிச்சயமாக சுட்டி காட்டுறதுக்கு முழு அதிகாரமும் முழு சுதந்திரமும் வழக்கறிஞர்களுக்கு இருக்குது. ஆனால் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதி மேலே சுமத்தியிருக்க குற்றம் என்பது உங்களுடைய தீர்ப்புகள் அனைத்துமே ஜாதியின் அடிப்படையில் இருப்பதாகத்தான் அவர் அவர் குற்றச்சாட்டை கொண்டு வர்றாரு. அப்போ இது எந்த அடிப்படையில் அது உண்மை அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பொதுமக்களாகிய யாருக்குமே அது தெரியாது. ஏன்னா ஒரு நீதிமன்றத்துக்குள்ள வழக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும் இருப்பார்கள், வழக்கறிஞர்கள் இருப்பார்கள், நீதிபதி இருப்பாங்களே தவிர மற்றபடி பொதுமக்களுக்கு அது போய் சேராது. கண்டிப்பா. அப்ப எந்த வழக்குல அவர் அந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி விளக்கத்தையும் குற்றம் சாட்டிய திரு வாஞ்சிநாதன் அவர்கள் சொல்லியிருக்கணும். அப்போ இது சம்பந்தமா கடந்த 25ஆம் தேதி திரு ராஜசேகர் நீதிபதி அவர்களும் திரு சாமிநாதன் அவர்களும் வேறொரு வழக்கு சம்பந்தமாக திரு வாஞ்சிநாதனை அழைத்து பேசும்போது நீதிமன்றத்தில் நீங்கள் என் மீது சுமத்திய அந்த குற்றச்சாட்டில் இன்னும் நிலையாக நிற்கிறீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்போ அதுக்கு திரு வாஞ்சிநாதன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு இதை நீங்கள் ரிட்டர்னில் கொடுங்க, அப்போ தான் நான் இதுக்கு ஆஜராகி பதிலளிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டில் நிற்கிறார். சரின்னு சொல்லிட்டு தான் அந்த வழக்கை நேற்றைக்கு 28ஆம் தேதிக்கு அந்த வழக்கை மாற்றி வச்சு இவருக்கு ஒரு சம்மன் கொடுத்து அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது மீண்டும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட வழக்கிலேருந்து நான் விலகிட்டேன், இதில் நீங்கள் என்னை குற்றம் சாட்ட முடியாது அப்படிங்கும்போது நீதிபதி என்ன பண்ணுறாரு, நீங்கள் குற்றம் பேசியதற்குண்டான ஆதாரமாக ஒரு வீடியோவை போட்டு காட்டுறாரு. அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு சொல்கிறாரு, வீடியோ ஆதாரங்களெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, அவர் பேசியது தான், பட் இதை நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அவர் என்ன இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, உங்கள் மேலே உங்கள் நீதித்தன்மையின் மேலே நான் உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிக்கு நான் ஒரு பெட்டிஷன் அனுப்பினேங்கிறத மனசில் கொண்டு தான் நீங்கள் என்னை இந்த மாதிரி கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க, வேறொரு வழக்குக்கு என்ன நீங்கள் உங்கள் பர்சனல் வழக்குக்கு விசாரிக்கிறீங்க, அப்புறம் உங்கள் மேலே நான் சுமத்திய அந்த குற்றச்சாட்டை நீங்களே விசாரிக்கக்கூடாது, அப்போ அங்கே நீதி எனக்கு கிடைக்காதுங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவில் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் பேசுகிறாங்க. அப்போ அதற்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, கடந்த 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 50 வீடியோக்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க,
இது நீதிமன்றத்தின் தீர்ப்பை வந்து அவமதிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் உங்கள் பேரில் எந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டும் நான் போடலை. கண்டிப்பா. ஏன்னா ஒரு பொதுமக்கள் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இது பண்ணாங்கன்னா அவங்க மேலே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டு அவங்கள கைது பண்ண அளவுக்கு கூட அதிகாரம் இருக்குது. பட் அது கூட நான் செய்யலை. இது நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? அப்புறம் உங்களை வந்து நான் கோழைன்னு ஒரு இடத்துல குறிப்பிட்டுட்டேன். அதற்கு நான் வருத்தம் நினைச்சேன். ஆனால் இப்போ நான் நினைக்கிறது என்னன்னா, இந்த இவ்வளோ டீட்டெயில்ஸ் நான் காட்டியும் நீங்கள் அதை வந்து நீங்கள் இன்னும் உறுதியாக ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் தான் பேசினீங்க, என் மேலே குற்றச்சாட்டு வெட்டிங்கிறத வந்து நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த கோழைங்கிற ஸ்டாண்டை நான் எடுத்தது சரிதாங்கிறதும், அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தை வந்து நீங்கள் ஒரு காமெடி பீஸ் அப்படிங்கிற மாதிரியான, நீங்கள் ஒரு போராளியே கிடையாது, இந்த 2-3 வார்த்தைகள் தான் வந்து அவர் சொல்லி இருக்கிறதால மேலும் குற்றச்சாட்டுகள் இவங்க வைக்கிறாங்க. இதுக்கு வந்து வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவும், அப்புறம் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சங்கம், இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பண்றாங்க. அப்புறம் இந்த ஒரு குற்றச்சாட்டும் இந்த ஒரு வழக்கும் எப்படி நடக்குதுன்னு நாங்க பாக்குறோம் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வந்து திராவிடர் கழகம் வந்து மிக விஷயமா இதை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, நீதிமன்றத்தினுடைய இது வழக்கு நீதி அரசருக்கும் ஒரு வழக்கறிஞருக்கும் இருக்கக்கூடியது அவருடைய சந்தேகங்கள், நம்மளுடைய கருத்து வழக்கறிஞர்களுக்கே அந்த கருத்து பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, தீர்ப்பின் மேல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இல்லம்மா, அப்ப அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எப்படி இருக்குன்னா, ஆனா அரசியல் எதுக்கு இப்படி உள்ள நீதிபதி வந்து முன்னாள் வழக்கறிஞரா இருக்கும்போது அவர் RSS உடைய பிரச்சாரக்கா இருந்தாருன்னு சொல்லி குற்றச்சாட்டுறாங்க. குற்றச்சாட்டுறது யாருன்னு சொன்னா திராவிட கழக சிந்தனை உள்ளவர்கள். அப்ப இந்த இடத்துல அரசியலை கொண்டு போய் மதசாயம் பூசுறதுக்கு உண்டான முயற்சி நடக்குதோங்கிற சந்தேகம் மேல அரசியல். ஆமா, அரசியல்னா நீதிபதிகள் மேலேயே நீங்க வந்து நம்பிக்கை இல்லாம கொண்டு போகும்போது அப்புறம் நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கை பொதுமக்களுக்கு இல்லாம போயிடுமே. அதை வந்து சொல்றது யாருன்னா வெளியில இருந்து யாரும் சொல்லல, பொறுப்பான வழக்கறிஞர்கள் சொல்றாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் அதுக்கு ஆமோதிச்சு அவங்க கூட துணை நிற்கும் போது அப்ப இந்த இடத்துல வந்து நீதிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா போய் நின்றுது. எந்த நீதிபதி தீர்ப்பு சொன்னாலும் இதன் பேர்ல பின்னாடி வந்து இந்த பிரச்சனை இருக்குமோ, இவங்க இப்படித்தான் சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பொதுமக்கள்கிட்ட தோன்றும் போது அப்ப நீதித்துறையவே நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையை வந்து சந்தேகித்து அந்த நீதித்துறையோடைய தீர்ப்புகள் அனைத்தையுமே நம்ம உற்று நோக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா, கடைசியா இருக்கக்கூடிய புகலிடமா இருக்கக்கூடிய அந்த நீதித்துறையில அதனாலதான் நீதி தேவதையுடைய கண்ணையே கட்டிட்டு நம்ம வச்சிருக்கிறோம் அந்த இடத்துல. ஏன்னா யாரையும் பார்த்து ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது, சாட்சியங்கள் மூலமாகவும் கேள்வி ஞானத்தின் மூலமாக தான் அங்க வந்து விஷயமே பேசணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கண்ணை பார்த்துட்டு இவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நீதிபதிகள் வந்து சிரிக்க கூட மாட்டாங்க. எதிராளியா இருக்கக்கூடிய குற்றவாளியோ இல்லை வழக்கறிஞர்களோ யாரா இருந்தாலும் சிரிச்சீங்கன்னா நீங்க அவங்களுக்கு ஃபேவர் பண்ணீங்கிற குற்றச்சாட்டு எழுந்துருங்கிறதுக்காக இந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுவும் ஒரு சீனியர் கவுன்சிலா இருக்கக்கூடிய வாஞ்சிநாதன் போன்றவர்கள் இதை வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணாரா, இல்ல உண்மையாகவே அந்த தீர்ப்புல அவருக்கு சந்தேகம் இருந்தா வேற பெஞ்சுக்கு மாற்ற வேண்டியது தானே. எனக்கு இந்த நீதிபதி மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது நான் வேற ஒரு பெஞ்சுக்கு மாற்றலாம், இல்லைன்னா வேற ஒரு வழக்கை அதை தொடக்கலாம். அதுக்கு எல்லாமே முழு அதிகாரம் வந்து வழக்கறிஞர்களுக்கு இருக்குது. அப்ப இதுக்கு வந்து நிறைய, அதாவது நீதியை பத்தி சட்டத்தை பத்தி அதிகமா தெரிஞ்சவர்கள் வழக்கறிஞர்கள். வழக்குடைய விசாரணையின் மூலமாக தான் நீதிபதி தீர்ப்பு சொல்ல போறாங்க. ஏன்னா எந்த இன்சிடென்ட்லயும் அவங்க இன்வால்வ்டு கிடையாது, அவங்க நேரம் போய் பார்க்கறது கிடையாது. வழக்கறிஞர்களின் வாதம் தான், அதாவது சட்டம் ஒரு இருட்டதே வழக்கறிஞர் வாதம் தான் விளக்கு அப்படிங்கிற நிலைமையில இந்த வழக்கறிஞர்களே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து நீதிபதிகள் மேல வைக்கிறது வந்து மிக தவறான ஒரு விஷயமாக தான் நாங்க பார்க்கிறோம். அதுக்கு மதசாயம் பூசும் விதமாக இவர் RSS உடைய சிந்தனையாளர்னு சொல்றது வந்து, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கொள்கை இருக்கும். அந்த கொள்கைங்கிறது அவருடைய தனிப்பட்ட சுதந்திரம். எப்படி வாக்களிக்க அவருக்கு சுதந்திரம் இருக்கிறதோ அதே போல அவருடைய எண்ணங்களுக்கு அவருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு உண்டு. அவரும் ஒரு மனிதன் தான். அப்ப மனிதனாக இருக்கக்கூடியவர் வந்து நீதிபதி ஸ்தானத்துல உட்காரும் போது அவர் நீதிபதியா வேலை பார்க்கிறாரு. வெளியில வந்தோடனே அவர் ஒரு சாதாரண மனிதர், சாதாரண ஒரு குடும்பஸ்தர், சாதாரண ஒரு நாட்டின் பிரஜை. அப்படித்தான் நீங்க பார்க்கணுமே தவிர இவர் வக்கீலா இருக்கும்போது இந்த ஐக்கியத்துல இருந்தார் அப்படின்னு சொன்னா அப்ப எத்தனை பேர் கம்யூனிஸ்ட்ல இருக்கிறாங்க, எத்தனை பேர் வேற கட்சிகள் இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையுமே நீங்க அந்த சாயம் பூசுவீங்களா? அப்போ ஒரே நீதிபதி வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாரு, ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாரு, இந்த வழக்கறிஞரும் அதே கட்சியை சேர்ந்தவர்னா அப்போ நீதி உங்களுக்காக கிடைச்சிருமா? இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணமாக தான் நாங்க பார்க்கிறோம். இதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சங்கமும் இது கூட துணை போறது வந்து மிக ஒரு வருந்தத்தக்க விஷயம். ஏன்னு சொன்னா அவங்க இந்த விஷயத்தை வந்து விளக்கணும். இந்த மாதிரியா இருக்கு ஏன்னா இப்ப அவங்க கொடுத்த தீர்ப்புலயே அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்குதா? ஒரு சமுதாயம் சார்ந்த விஷயமாக நீதிபதிகளை நம்ம பார்க்கறது. ஏன்னா நீதிபதிகளை யாரும் அணுகவே கூடாது. அவங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மொபைல் ஃபோனே யாரும் எடுக்க மாட்டாங்க, அந்த நம்பரே கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான இன்ஃப்ளூன்ஷியல் இது இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவங்களை ஐசோலேட் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க சேம்பருக்குள்ள நீங்கள் காலை வச்சிங்கன்னா அது ட்ரெஸ் பாசிங். அது
பொதுமக்கள் யாராவது தெரியாம போனவங்களை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு கூட சட்டங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு டைரிங்கா ஒரு நீதிபதியை நோக்கி இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைத்து அதில் மதச்சாயம் பூசுவது என்பது மிகவும் வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது என்பது என்னுடைய கருத்து. இந்த வழக்குல முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரகுபதி ஒரு தடவை பேசி இருந்தார். அதுல வந்து ஒரு திமுகவினுடைய ஆட்சியில் பல பேர் வந்து நீதியரசர்களாக உட்கார்ந்துருக்காங்க. அது வந்து திமுக கொடுத்த அவருடைய வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை பேசி இருந்தார். ஆர்.எஸ். பாரதி சொன்னது. அது ரகுபதி அவர்களுமே வந்து அதுக்கு ஒரு விமர்சனத்தையும் விளக்கம் கொடுத்திருந்தாரு. இப்போ இந்த இருவருமே திமுகவினுடைய பேச்சாளர்களாக இருக்காங்க. இப்போ இவங்க பேசினதுக்கு ஒரு நீதியரசர் வந்து நான் அந்த லிஸ்ட்ல நான் வரமாட்டேன், என்னுடைய பெயர் எப்படி பதிவிட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதே போல இப்போ வாஞ்சிநாதன் அவர்களும் அந்த லிஸ்ட்ல இருக்கிறாரோ, அரசியல் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள நீதியை கொண்டு வரதுக்காக ஆளுங்கட்சி முயற்சி செய்யுதா? அதாவது இந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? நிச்சயமா பொதுமக்களிடத்தே இது வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்ப நாங்க கொடுத்த ஒரு விஷயத்துலதான் நீங்க எல்லாம் நீதிபதி ஆயிருக்கீங்கிற மாதிரியான பேச்சு வழக்குல வந்தது, அந்த வார்த்தை வந்தது. அப்போ இது வந்து அவர்கள் படித்து சட்டம் படித்து அனுபவம் பெற்று வந்ததுக்கு உண்டான மரியாதை இழக்கிற மாதிரி ஆகுது. கண்டிப்பா நீங்க கொடுத்த ஒரு விஷயத்துலதான் நாங்க வந்தோம், அந்த வார்த்தையை நம்ம குறிப்பிட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொதுவெளியில பேசுறதுனால. அப்போ இதற்கு ஆளுகின்ற அரசும் அதில் மிக முக்கிய பொறுப்புல இருக்கவங்களும் இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது அது ஒரு கட்டுப்பாடின்றி ஒரு கட்சி நடக்குதுங்கிற மாதிரி தான் வருது. அப்போ படித்து வந்தவர்களுக்கு என்ன ஒரு மரியாதை இருக்கிறது? அப்போ அனைவருமே இவர்கள் கொடுத்த அந்த சலுகையினால வந்தவர்கள் மாதிரி ஆகும்போது அப்போ அந்த சலுகையில வந்தவங்க இவங்களுக்கு தானே ஃபேவரா தீர்ப்பு கொடுப்பாங்க. கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்துடும் இல்லையா மக்கள் கிட்டக்க. இது வந்து முற்றிலுமாக எந்த அரசு ஆண்டாலும் எந்த கட்சி ஆண்டாலும் இது போன்ற பொது விஷயங்கள்ல வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது மிக ஜாக்கிரதையாக பிரயோகிக்க வேண்டும். ஏன்னு சொன்னா மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகிறது வந்து இன்னைக்கு ஊடகங்கள் மூலம் அப்ப இவர் சொல்லிட்டாருங்க, இதனாலதான் இந்த ஜட்ஜி வந்து ஜாதி ரீதியா கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். அதுவும் நீங்க மதுரை அந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா மிக அதிகமான ஜாதியோடைய அதாவது அந்த ஆளுமைகள் அங்க அதிகமா இருக்குது. அப்புறம் ஆணவ கொலைகள் நடக்கும்போது தீர்ப்பு மாத்தி வந்தா அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு ஃபேவரா கொடுத்துட்டீங்கன்னு சொல்லுவீங்க. அப்படி இருந்தா இப்போ ஒரு ஆதி திராவிடர்களுக்கு வந்து நிறைய தீர்ப்புகள் கொடுத்தாங்க. கண்டிப்பா முஸ்லிம்களுக்கு அதிகமான சிறுபான்மையினருக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா சிறுபான்மையினருக்கு தான் இவர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வந்து கொடுத்த தீர்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய நீங்க ஒரு குற்றம் சாட்டக்கூடியவர் எப்படி சிறுபான்மையினருக்கு வந்து தீர்ப்புகளை வந்து நியாயமா வழங்கி இருக்க முடியும்? அப்ப இவருடைய வழக்குகளுடைய தீர்ப்புகளை நீங்க அலசி ஆராய்ஞ்சு அதுல என்ன குறைகள் இருக்கு, இந்த வழக்குல குறிப்பிட்ட வழக்குல என்ன இருக்குங்கிறது. ஏதாவது இந்த வழக்கு ஆரம்பிச்சது எப்படின்னா பல்கலைக்கழக வேந்தர்களுக்குண்டான அதிகாரத்துக்கு தடை விதிக்கிறதுலேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ அந்த தடையை விதிச்சதுலேருந்து இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. சுவாமிநாதன் அவர்களும் வாஞ்சிநாதன் அவர்களும் அந்த வழக்குலேருந்து தான் வர்றாங்க. அப்புறம் வேறொரு வழக்கில் வரும்போது இவரை கூப்பிட்டு அவர் கேட்கிறாரு. அதுவும் சுவாமிநாதன் நீதிபதி என்ன கேட்கிறாருன்னா ஒரு கேஷுவலாக கேட்குற மாதிரி கேட்குறாரு. ஏங்க நீங்கள் என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்களே, அது ஸ்டாண்டில் இன்னும் நிற்கிறீங்களாங்க மாதிரி. அது கேட்டதே தவறுங்கிறாங்க. அதை கேட்டதையே வழக்கறிஞர்கள் சார்பில் பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்டு நீங்கள் எப்படி கேட்கலாம், நான் இன்னொரு வழக்குக்கு வந்தவொடனே நீங்கள் எப்படி கூப்பிட்டு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் இவர் மேலே வைக்கிறாங்க. அதை வந்து அவர் வந்து பெரிய இஷ்யூ ஆக்கணும்னு சொல்லி நீதிபதி அவர்கள் நினைக்கல. அதனால தான் அவருக்கு நோட்டீஸ் எல்லாம் அனுப்பலை. இப்போ நேற்றைக்கு தான் வந்து நீங்கள் சம்மன் கொடுத்தா தான் வருவீங்கிறதுனால தான் சம்மன் கொடுத்து அவரை வர வச்சிருக்காரு. வர வச்ச இடத்துலையுமே திரு வாஞ்சிநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வழக்குல வந்து என்ன நீங்க கூப்பிட்டதே தப்பு, நீங்க கூப்பிட்ட ஆதாரங்களை நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்க காட்டிய வீடியோ நீங்க பேசினது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது இல்ல கிடையாது. அப்ப அவர் என்ன சொல்ற, இன்னும் 50 வீடியோ என்கிட்ட இருக்குங்கிறாரு. அப்புறம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நான் உங்க மேல போட்டிருந்தா எப்பவோ போட்டிருக்கலாம், இப்ப மட்டும் நான் போட வேண்டிய இப்பதான் நான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கே போடுறேங்கிறாரு. அதையுமே இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ உண்மையாவே ஒரு தீர்ப்பை நீங்க அவமதிச்சு சொன்னீங்கன்னா அது நீதிமன்ற அவமதிப்பு தானே. அது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலுமே அது தவறுதான் அது. அதனால இது வந்து நீதிமன்றத்தையும் நீதிபதிகளின் தீர்ப்பையும் குறை கூறுவதாகவோ குற்றம் சாட்டுவதாகவோ வேற எந்த ரீதியில நீங்க சொன்னாலுமே அது நீதிமன்ற அவமதிப்பாக தான் ஆகும். அப்ப அது மக்களுடைய பொதுமக்களுடைய பார்வையில் இது எப்படி போகும்னா, நீதிமன்றத்துக்கு போனாலும் நமக்கு நியாயம் கிடைக்காதோங்கிற ஒரு அச்சத்தை பொதுமக்களிடையே இது பரப்புவதாக தான் இருக்கிறது. இதில் வந்து கட்சி ரீதியாகவோ மத ரீதியாகவோ சாயம் பூசுவதை வந்து யாராலும் ஒத்துக்கொள்ள முடியாது. இது எங்களுடைய காண்மையான கருத்து. மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து திமுக சட்டம் ஒழுங்கு ஆளுங்கட்சி வந்து சட்டம் ஒழுங்கை தன் கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்கிறது, நீதித்துறையையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால இப்படியான வந்து நிறைய நீதிபதிகளை உருவாக்கிக்கிட்டும் நீதி அரசர்களை தன் பக்கம் இழுப்பதையும் வந்து செஞ்சிட்டு இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து
எதிர்கட்சி ஆளுங்கட்சி மேல சொல்லும், ஆளுங்கட்சி இருக்கிற எதிர்கட்சியா மாறும்போது சொல்லுவாங்க. பட் நடைமுறையில அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை வைத்துதான் நம்ம வந்து அதை உறுதி செய்ய முடியும். ஒரு சாதகமாகவோ ஒரு சாரருக்கு சாதகமாகவோ அவங்க தீர்ப்புகள் கொடுத்தாங்கன்னா அது தவறான விஷயம்தான், அது யார் செய்தாலுமே. அப்ப ஆளுங்கட்சி வந்து நீதித்துறையிலும் தன்னுடைய ஆளுமையை செலுத்த விரும்புகிறதா என்றால், இப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நிறைய இடங்கள்ல பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, போதைப் பொருள் நடமாட்டம் நடக்குது, கொலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இந்த சட்டம் ஒழுங்கை வந்து சீர் செய்ய வேண்டியது தமிழக அரசுடைய கடமை. அப்ப தமிழக அரசு சரியா செய்யலைன்னு சொன்னா அதை கேட்க வேண்டியது நீதித்துறை தான். இந்த மூணுமே இன்டர்லிங்க்டு. அப்போ இதுல வந்து நீதித்துறையை வந்து நம்ம ஆளுமையில கொண்டு வரணும்னு நினைச்சா அப்படின்னா இவங்க ஆளுங்களை மட்டுமே போறோம். இது வந்து கட்சி கிடையாது. எனக்கு தேவைப்பட்டவங்களை நான் போய் போஸ்டிங் போடுறதுக்கோ அப்படி கிடையாது. அதுல சட்டம் படித்த வல்லுநர்களும் அதில் கைதேர்ந்தவர்கள் தான் நீதிபதி ஆக முடியும். அப்போ இவங்க வந்து அந்த மாதிரியான குற்றச்சாட்டை சொல்வதை வந்து நம்ம முழுமையாக ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய நோக்கத்தை சொல்றாங்க. அவங்க இந்த மாதிரி நடக்கலாமோங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்றாங்க. அப்படி சொன்னது அப்படி அதன் பேர்ல தானே இருக்கு. எதுங்க பாரதி சொன்னது? பாரதி வந்துங்க அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாது. வயதின் மூப்பு அவருக்கு அதிகமாயிருச்சு. ஏதாவது ஒண்ணு பேசணுமே, அதாவது நானும் கட்சியில இருக்கேன்னு காட்டுறதுக்காக 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து எதையாவது கிளப்பி விட்டுட்டு போய் முதலமைச்சருக்கே தலைவலியா போயிடுது. ஏன்னா இப்ப முதலமைச்சரோட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்ற கட்சி நிர்வாகிகள்லாம் முதலமைச்சருக்கு நிம்மதியை கொடுக்கறதில்ல. அது முதலமைச்சரே ஒரு ஸ்டேஜ்ல சொல்லிட்டாரு, எனக்கு இவங்க தூங்கி எந்திரிச்சா என்ன பிரச்சனையை கொடுப்பாங்கன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லிட்டு. அதனால இது போன்றதை வந்து முதலமைச்சர் நிச்சயமாக கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். கட்சிக்காரர்கள் அனாவசியமாக அவருடைய கட்சிக்கு வந்து அவப்பெயர் ஏற்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா நீதித்துறையை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த வழக்கை பற்றியே நம்ம விவாதிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்குது. ஏன்னா அது வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்ப இந்த மாதிரி கட்சியில் முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய RS பாரதியோ ரகுபதியோ அவங்க எல்லாம் வந்து இதை பற்றி பேசவே கூடாது. அதாவது ரகுபதி வந்து சட்டத்துறை அமைச்சராகவே இருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவரே போய் இந்த மாதிரி பேசினாருன்னா அப்ப எப்படி சட்டம் வந்து ஒரு மக்கள் வந்து சாதாரண மக்கள் அதை மதிப்பாங்க? சட்டத்தை செயல்படுத்த வேண்டிய அரசு. அப்ப அந்த அரசு தான் நீதித்துறைக்கு வந்து பெருமை சேர்க்க வேண்டும். நீதிபதிட்ட போனா இந்த பிரச்சனை பெருசாகுங்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா, அந்த மக்களுக்கு வந்து அந்த அச்சம் இருக்கிற வரைக்கும் தான் குற்றங்கள் குறையும். அப்ப அந்த குற்றங்கள் குறையணும்னா தீர்ப்புகள் கடுமையாக வர வேண்டும். தீர்ப்புகள் ஒரு சாரா வரலாம், இல்ல அதை வந்து எப்படி வேணாலும் வளைக்கலாம் நீதியை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அச்சம் என்பது இல்லாமல் போய் சமூகத்திலே குற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறதா என்னுடைய கருத்து. வாஞ்சிநாதனுக்கு வந்து ஸ்டெர்லைட் விவகாரத்தில் வந்து ஜாமீன் வழங்கியதே சுவாமிநாதன் அவர்கள் தான். இப்போ இந்த வழக்குலயுமே வந்து அவருக்கு இன்னும் வந்து ராசா அவர்களுக்கும் கனிமொழிக்கும் இந்த விவகாரம் இன்னுமே வந்து அப்படியேதான் இருக்கு. இதையெல்லாம் எடுத்தால் இவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க? இதை வந்து இப்ப நீங்க இவங்க எடுக்கிறாங்களோ இல்ல எதிர்கட்சிகள் கையில் எடுக்க ஆரம்பிப்பாங்க. நிச்சயமா எடுக்கும். அரசியல் தேர்தல் நெருங்க போகுது. அப்படிங்கும் போது இப்ப என்ன ஆகும்னா இப்ப இதை வந்து இப்ப நீங்க அப்படி பார்த்தா இன்னொரு சந்தேகத்தை கூட கலப்பலாம். எப்படி வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு சார்பா எதிர்கட்சிக்கு சார்பான ஒரு கேள்வி வருது. இப்ப இவரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் மீடியால கொடுத்துட்டாரு. ஊடகங்கள் வாயிலாக தான் இந்த விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. அப்ப இதை எதிர்கட்சிகள் வந்து ஈஸியா எடுத்துக்கிட்டு ஸ்டெர்லைட் விவகாரத்தையும் கனிமொழி விவகாரத்தையும் ராசா விவகாரத்தையும் எடுத்து பேசுறதுக்கு உண்டான ஒரு அடிக்கோல் வந்து வாஞ்சிநாதன் கொடுத்திருக்கான்னு சொல்லி நம்ம குற்றம் சாட்டலாம் இல்லையா? இவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவரா எதிர்கட்சியை சேர்ந்தவரா நடுநிலையாளர்கள் தெரியல. ஆனால் இவர் எடுத்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ங்கிறது எதிர்கட்சிகள் வந்து தேர்தல் விமர்சனமாக வைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விட்டது. இதனால் ஆளும் திமுகவுக்கு தான் இது எதிர்வினை ஆற்றும் என்பது நிச்சயமாக உறுதியான விஷயம். இது ஏன்னு சொன்னா இப்ப அவங்க மறந்திருந்த விஷயத்தை இவர் ஞாபகப்படுத்தி விட்டுட்டாரு. ஏன்னா இப்போ இவர் வாஞ்சிநாதனுக்கும் நீதிபதி சாமிநாதனுக்கும் நடக்கக்கூடிய போருங்கிறது ஒரு பனிப்போரா இருந்து இன்னைக்கு அது பத்திரிகைகள் மூலமாக ஊடகங்கள் மூலம் வெளியில வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் இப்ப இவருடைய பின்புலத்தையும் அவருடைய பின்புலத்தையும் ஆராய ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ஆராய ஆரம்பிக்கும் போது இப்ப ஸ்டெர்லைட்ல இவருக்கு ஜாமீன் கொடுத்தது இவர் தானே அப்படின்னு வருது. அப்ப அதை மாதிரி பின்னோக்கி போகும்போது இப்ப ரகுபதி அவர்கள் பேசினதும் திரு RS பாரதி பேசின எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது எதிர்கட்சிகளா இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்கிற விஷயத்தை எடுத்து ஊடகங்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு பதில் சொல்லத்தான் ஆளும் திமுகக்கு நேரம் இருக்குமே தவிர இது அவங்களே கிளப்பிக்கிட்ட விஷயம் ஒரு விஷயமாக தான் நாங்க பார்க்கிறோம். நிச்சயமாக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே தங்களுடைய வாதங்களை வைக்க வேண்டும், திட்டங்களை செயல்படுத்த வேண்டுமே தவிர ஆளுங்கட்சி மேலேயோ எதிர்கட்சி மேலேயோ வந்து சேற்றை வாரி இறைத்து வந்து ஒருவர் ஜெயிக்க முடியாது. நிச்சயமாக மக்கள் மனதிலே வந்து இவங்க நன்மை செய்யறாங்கன்னு நினைக்கணும். நீதி வந்து நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையை விதைக்கணும். ஆளுகின்ற அரசு வந்து ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் அவங்க தான் ஆளுகின்ற அரசு. அவங்க வந்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம் நீதித்துறை சரியாக இருக்கிறது என்பதை ஆளும் அரசு தான் ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நீதிபதிகளை வந்து குற்றம் சாட்ட என்ன ஆகும்னா ஆளும் அரசு மேல அப்ப நீங்க முறையான ஆளுங்கள் நியமிக்கலையாங்கிற ஒரு கேள்வி வந்துடும். அடுத்தது வந்து காவல்துறை மேல போகும். அப்ப இது எல்லாமே வந்து அதிகாரிகள் மேல மீண்டும் ஒரு அதாவது ஒரு சுமையை மேலும் மேலும் நீங்க சுமத்துற மாதிரி வருது. இது நிச்சயமாக பொதுமக்களுடைய பார்வையில உங்களுடைய திறனற்ற ஆட்சியாக இது
நிச்சயமா புலப்படும். அப்படிங்கும்போது உங்களுடைய வருகின்ற தேர்தலில் இது உங்களுக்கு எதிர்வினை ஆற்றுங்கிறத நீங்க உறுதியா புரிஞ்சுக்கலாம். தமிழக அரசுமே நீதித்துறையை அவமதித்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ 2 தலைமைச் செயலாளர்களுமே முன்னாள் இருந்தவங்க, இப்போ இருக்கக்கூடியவங்க 2 பேருமே தலைமைச் செயலர்கள் நிபந்தனையின்றி ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. இதுவும் தமிழக அரசு நீதித்துறையை அவமதித்த ஒரு வழக்கு தானே? இல்லை, ஆமாம். இப்போது ஆளுகின்ற அரசு நீதித்துறையை எப்போ கொண்டாடுறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தா. இப்போ ஆளுநருக்கு வேந்தர்களை நியமிக்கலன்னு சொன்னா அதை கொண்டாடினாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மும்மொழி கொள்கைக்காக நாங்கள் போனோம், அதுக்கு ஜெயிச்சிட்டோம்னு சொன்னாங்க. ஸோ அப்போ இது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் நீதித்துறையை நீங்க பாராட்டுறீங்க. தமிழக அரசே அவமதிக்குது. அதுதான் தமிழக அரசு அவமதிக்குதுன்னு சொன்னா அப்ப நீதித்துறையின் மேல தமிழக அரசுக்கே நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு தானே இது ஏற்படுது. மேலும் அரசு அதிகாரியா, அதுவும் தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அவங்க அனைவருக்குமான பொதுவானவர்கள். இந்த 5 வருடம் முடிந்தாலும் அடுத்த 5 வருடத்திலையும் தலைமைச் செயலாளரோ வேற ஒரு பொறுப்புலையோ அவங்க இருக்க போறாங்க. அதுலேருந்து அவங்க மாற போறது இல்லை. அப்போ அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டாண்டுங்கிறது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவும் ஒரு கட்சியோடைய சார்பாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இவங்க இந்த மாதிரி நிறைய மன்னிப்புகள் கேட்கிற மாதிரி வந்துடும். அப்ப மன்னிப்பு கேட்கும்போது நீங்க தவறு செஞ்சுட்டு தானே மன்னிப்பு கேட்கறீங்க. அப்ப தவறு செய்யாம இருக்கிறதுக்கு என்ன முயற்சி தான் பண்ணணும்? ஏற்கனவே 5 IAS அதிகாரிகள் மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தலைமைச் செயலர் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இப்படியே நீதித்துறையை அவமதித்த அதிகாரிகள், அவர்களுடைய ஒரு 40 ஆண்டு காலம் அனுபவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே இப்படி நடந்துக்கிட்டா அப்புறம் மக்கள் எப்படி அதைத்தாம்மா இப்போ முதல்ல இருக்கிற ஸ்டாண்டை அழுத்தத்தின் மூலமாக எடுக்கிறாங்க. 2வது அதுக்கு மன்னிப்பு கேட்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்க எதை நோக்கி பயணப்படுறாங்கன்னு ஒரு கேள்விக்குறி அங்க வந்து. மன்னிப்பு கேட்டா பொதுமக்களுக்கும் நீதித்துறையின் மேல நம்பிக்கை இல்லாமல் ஏற்கனவே தான் இல்லாம பண்ணிட்டாங்களே. இப்போ மன்னிப்பு கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன். மன்னிப்புங்கிறது தவறு செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்கறாங்க. அப்ப அந்த தவறு நடக்காம இருக்கிறதான முக்கியம். இன்னொரு விஷயம், தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவங்க எடுக்கக்கூடிய ஸ்டாண்டை சரியா எடுக்கணும். திரும்பி ரிவர்ஸில் வர்றதுக்கோ, ஏன்னா வார்த்தைகள் வந்து ஒரு சட்டமாகவோ இல்லை ஒரு பொதுவெளியிலேயோ பேசிட்டு போகிறதுக்கு அவங்க அரசியல்வாதிகள் கிடையாது. அவர்கள் மாற்றி பேசலாம், வாக்குறுதிகளை மாற்றலாம், கொடுத்த வாக்குகள் நிறைவேற்றாமல் கூட போகலாம். ஆனால் அரசு அதிகாரிங்கிறவர் கையெழுத்து போட்டால் செல்லக்கூடிய ஒரு விஷயம். அவர்கள் ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டு திரும்பி அதை ரிவர்ஸில் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மன்னிப்புங்கிறது இங்கே செல்லுபடி ஆகாது. மக்களிடத்தில் அவங்க செய்த அந்த விஷயங்கள் தான் நோக்கம். அப்போ மீண்டும் நீதிமன்றங்கள் கேள்விக்குறியாக்கப்படும். நீதிமன்றங்களில் போய் நிற்கக்கூடிய வழக்குகள் இனிமேல் எப்படி தீர்ப்பு வருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் பொதுமக்கள்கிட்ட வரும்போது நீதிமன்றங்களுடைய நீதிபதிகளுடைய உண்மைத்தன்மையும் அவருடைய நியாயவாதமும் அங்கே கேள்விக்குறியாகும் போது, இவர் இப்படித்தான் தீர்ப்பு சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிறத பழைய ஹிஸ்டரியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு மக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய வெறுப்புணர்ச்சியும் நீதிமன்றங்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய மரியாதையும் குறையறதுக்கு வாய்ப்புண்டு. இது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அது இப்போ GR சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது நீதித்துறையின் மேல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா ஏற்படுத்தும். ஏன்னு சொன்னா, என் மேல என்ன குற்றச்சாட்டு இருந்தாலும் சொல்லுங்க, என்னுடைய தீர்ப்பின் மேல என்ன குற்றச்சாட்டு இருந்தாலும் சொல்லுங்கன்னு அவர் சொல்றாரு. மேலும் நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு நீங்க அனுப்பி இருக்கக்கூடிய விஷயங்களை நான் எந்த இதுலயும் மறுக்கல. என் மேல அதாவது குறை சொல்வதை நான் இருக்கல, ஆனா குறை சொல்வதற்கு ஆதாரம் வேண்டும். அவர் கேட்கறது என் தீர்ப்புல என்ன பிரச்சனைன்னு நீங்க காட்டுங்க, அது சரியா தவறாங்கிறத நம்ம பத்தி பேசலாம். அப்ப என் மேல நீங்க ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு நான் இது வரைக்கும் எதுவும் சொல்லல. அவர் எந்த இடத்துலயும் அதை பத்தி சொல்லவே இல்லை. பட் இவங்க அதை எல்லாமே இஷ்யூ ஆக்கணும்னு நினைச்சோம். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு மீடியா பப்ளிசிட்டிக்காகவோ இல்ல வேண்டுமென்றே ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்களோ. அப்ப இவர் மேல இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியிலையோ இல்ல இவங்க எதிர்பார்த்த ஏதோ ஒரு ஃபேவர் நடக்கலையோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாங்கெல்லாம் பாக்குறோம். ஏன்னு சொன்னா, ஒரு நீதிபதியை கடந்து ஒரு 50 வீடியோல இவர் பேசிட்டு இருக்காருங்கிறத ப்ரூஃப் அவர் காட்டுறாரு. அப்ப அந்த ப்ரூஃப் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது திரு வாஞ்சிநாதன் அவர்களுடைய பொறுப்பு. ஏன்னா குற்றம் சாட்டவர்கள் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் மேல குற்றம் சாட்டியிருக்கீங்க, அவர் நீதிபதி சொல்றாரு என் மேல என்ன குற்றம் சொல்றீங்களோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த குற்றம் அதுல ப்ரூஃப் வேணுங்கிறாரு. நான் ஜாதிய ரீதியா நான் பண்ணேங்கிறதுக்கு எனக்கு ப்ரூஃப் கொடுங்க. அதுக்கு நான் உங்களை எதுவுமே சொல்லல. அதுக்காக நான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டோ இல்லை என் தீர்ப்பு நீங்க தப்பா சொன்னீங்கன்னா நான் எந்த இடத்துலயும் நான் பதிவிடலை. ஆனால் அதை நான் கேஷுவலா கேட்டதுக்கு நீங்க சம்மன் கொடுத்தாதான் சொல்லுவேன்னு சொன்னீங்க. ஓகே, சம்மன் கொடுத்தாச்சு. அடுத்து அந்த கேஸ்ல பேசும்போது வீடியோ ஆதாரம் காட்ட அந்த வீடியோ என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க பேசுற மாதிரி பேசுறீங்க. அது எப்படி வேணாலும் உருவாக்கலாம்னு சொல்றீங்க. அப்ப இந்த வீடியோ ஓகே, இதுக்கு முன்னாடி 50 வீடியோ இருக்கே. தொடர்ந்து 4 வருடங்களாக இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. அது இப்ப ஊடகங்கள் வாயிலாக வெளியில வந்திருக்குது. நிச்சயமாக நீதிபதி அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இருக்குது. இதை ஆளுகின்ற அரசும் மற்ற வழக்கறிஞர்களும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் இது போன்ற சர்ச்சைகள் கிளம்பாமல் மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.